மாத்தி வைக்கிறீங்க. இன்னைக்கு பட்டினப்பாக்கம் மீன் மார்க்கெட்டுக்கு காலையிலேயே போயிருந்தாங்க. 1 கிலோ எறா வாங்கினா 1/4 கிலோ கம்மியா இருந்துச்சு. அது ஏன் எடை கம்மியா இருக்கு தப்பா போடுறீங்கன்னு கேட்டா எறால திருப்பி வாங்கிட்டு அந்த அம்மாவும் பொண்ணும் எப்படி சண்டைக்கு வராங்கன்ட்டு பாருங்களேன். நீங்க தராச சரி பண்ணுங்க. நீ தராச சரி பண்ணுமா? நீ தராச நான் சரி பண்ணேன். யாரா இல்ல நீ ஃப்ராட் பண்ற. அப்புறம் எடைய சரி பண்ணு. எடைய மாத்தி வைக்கிறீங்க. 1 கிலோ இருக்குமா? 1 கிலோ இருக்குமா? 1 கிலோ இருக்குமா? நான் எது கட் பண்ணணும்? அப்ப ஃப்ராட் பண்றியா நீ? ஃப்ராட் பண்றியா? எடை கரெக்டா இருக்கா? ஏன் ஜீரோ பண்ணி போட மாட்டற? எது கட் பண்ணணுமா? ஏன் ஜீரோ பண்ணி போடல? எடை ஏன் ஜீரோ பண்ணி போடல? 100% ஃப்ராட். ஏன் ஜீரோ பண்ணாம போடுற? ஏன் ஜீரோ காட்டல? எதுக்கு ஜீரோ காட்டல? இது என்னது 10 காட்டுது? ஏன் ஜீரோ காட்டல? ரொம்ப பேசினா போலீஸுக்கு கால் பண்ணுவேன். அண்ணே எடை கரெக்டா இருக்கானே? நீங்க போறதுக்கு நல்ல அது ஏன் ஜீரோ ஆக மாட்டேங்குது? அத சொல்லுங்க. ஜீரோ ஏன் ஆக மாட்டேங்குது? இல்லண்ணே நான் என்ன கேக்குறேன், ஏன் 20 பாயிண்ட் 100 பாயிண்ட்ல இருக்கு? ஏன் ஜீரோ ஆகல? நான் ஒன்னு சொல்லட்டுமா? 20 பாயிண்ட் இருங்க 20 பாயிண்ட் வச்சீங்கன்னா 1/4 கிலோ மீன் குறையும். ஜீரோ பண்ணாதான் கரெக்டா இருக்கும். அதுதான் உங்களோட டாக்டிக்ஸ். கரெக்டா? எதுக்குங்க நீங்க காசு நீங்க குடுக்கிற காசுக்கு இது கொடுங்க, மீன் கொடுங்க. எதுக்கு எடுக்கிறோம்? எடை கம்மியா இருக்க போய் தானே எடுக்கிறோம். எடையா கம்மியா இருக்கு. எடை தப்பா இருக்குன்னா நீ மீனை கொடுத்துட்டு காசு கேட்ப. நீ ப்ரூவ் பண்ணணும். நீ நியாயமா இருக்கேன்னு ப்ரூவ் பண்ணு. நீ ஏன் ஃப்ராட் பண்ற? இப்படி ஃப்ராட் பண்ணி சம்பாரிச்சு உடம்புல ஒட்டுமா? அது இப்படி ஒரு சிலர் இங்க எடைய தப்பா போட்டு கொடுக்குறாங்க. அத நாம கேட்டா மாமா அத்தை மச்சான்னு எல்லாரும் ஒன்னா சண்டைக்கு வந்து நம்மள அடிக்கிற மாதிரி வராங்க. அப்ப பட்டினப்பாக்கம் மார்க்கெட்ல பப்ளிக்கு பாதுகாப்பே இல்லன்னு தான் நினைக்கிறேன். நீங்க நெக்ஸ்ட் டைம் போகும்போது உஷாரா இருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்றத கமெண்ட்ல சொல்லுங்க.